இன்னைக்கு மார்கழி 24ஆம் தேதி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பல்லாண்டு கிருஷ்ணரை பற்றி நிறைய பேசியிருக்கா ஆண்டாள். ஸோ வெண்பொங்கல் நார்மலாக வடிக்கிற சாதத்தில் வச்சுட்டு பிரசாதமாக வந்து இன்னைக்கு பால் பாயசம் பால் சிக்கனம் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். துளியோண்டு ரொம்ப கொஞ்சம் அரிசி, பால், கல்கண்டு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி. பால் வந்து காய்ச்சின பால் இல்லை பச்சை பால் வச்சுருக்கேன். பச்சை பால் அரிசி வந்து துளியோண்டு போட்டால் போகிறோம். அது நல்லா கொதிச்சு பால் வந்து அது பாதி ஆகிட்டு அந்த அரிசி வெந்துடும். இந்த பாசத்தில் வந்து நிறைய அடி போற்றி எல்லாம் வருது இல்லையா? அடி போற்றி, புகழ் போற்றி, குணம் போற்றி, போற்றின்னு வருது இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இது பாட்டு ஆயிட்டு இருக்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள். லேட் ஆகும், 20 minutes ஆகும். ஆமாம், அதுக்குள்ளே கதையை முடிச்சிடுவோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து இந்த சர்க்கரை கல்கண்டு ஆக்சுவலாக பிரசாதத்துக்குலாம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லது. ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இருக்குது. ஸோ கரைஞ்ச உடனே இந்த கல்கண்டு கலந்தோடனே எடுத்து வச்சிடலாம். நல்லா இது கலந்துட்டு நம்ம நவநீதம் வச்சா கூட எனக்கு ரொம்ப விசேஷம் தான். அதாவது வெண்ணெயில் கொஞ்சம் கல்கண்டு பொடி பண்ணி போட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் வந்து குங்குமப்பூ போட்டு வைக்கணும். அப்படியே அம்சே பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷு. ஓகே. திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இந்த பாசத்தில் போற்றின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறா. ஆமாம். 3 பெருமாளை பற்றி இல்லையா? ஆமாம், 3 அவதாரத்தை பற்றி. எதுக்காக அந்த பல்லாண்டு பெருமாளுக்கு பாடுறா? ஆக்சுவலாக நம்ம வந்து ஜென்ரலாகவே கோயிலில் கூட சொல்லும்போது ஃபஸ்ட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்லோகம் சொல்கிறோம். ஆமாம், மேலோட்டமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு ஏதாவது ஆயிடுதா? இல்லை. பெருமாளை பார்த்து ஐயோ மேலே கண் எச்சல் பற்றக்கூடாதே, கண் திருஷ்டி பற்றக்கூடாதே அப்படின்னு பெரியாழ்வார் பல்லாண்டு பண்ணார். இது பெரியாழ்வாருக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் வந்து வாழ்த்துறதுக்கெலாம் வயதே கிடையாது. இப்போல்லாம் சொல்லுவாங்க மேடையிலலாம் வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படின்னு. வயதுலாம் தேவையில்லை, வாழ்த்துறதுக்கு மனசுன்னு தான் போகிறோம் இல்லையா? வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படிம்பாலே. அது வயசு தேவையில்லை, எல்லாரையும் வாழ்த்தலாம். பெரியவா சின்னவா எல்லாரையும் வாழ்த்தலாம், மனசு இருந்தால் போதும். அது நம்ம வந்து பெருமாள் வந்து வாழ்த்துவோம். இது பெரியாழ்வாருக்கு முன்னாலேயும் இருக்குது, பெரியாழ்வாருக்கு அப்புறம் இருக்குது. இது வந்து பக்தியோட ஒரு நிலை. பெருமாள் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு எதாவது ஏறப்போதா? பெருமாள் தானே எல்லாமே படைச்சிருக்காரு, பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டாளுடைய பக்கத்துலேருந்து நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆண்டாளுக்கு வந்து அந்த பெருமாளுடைய அழகு, அந்த திருமேனி, அந்த கண்கள், அந்த ரசனையில் இறங்கிடுறா வாழலாம் இல்லையா? அதனால தான் அவளை வந்து ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறது. ஆழ்வார்கள் அப்படின்னா ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள்னா ஆழ்வார்கள். அப்படி போகும்போது அவளுக்கு வந்து பெருமாள் அந்த லோகத்தை படைச்சவன், அந்த லோகத்தை பராமரிக்கிறவன் எல்லாம் வந்தான். அவளுக்கு தெரியும் அது. இருந்தாலும் அந்த திருமேனி அழகை பார்க்கும்போது, அந்த திருவடியை பார்க்கும்போது, அந்த கண்களை பார்க்கும்போது அவளுக்கு வந்து தன்னோட குழந்தை மாதிரி ஆகிடுது. வல்லபதேவன் வந்து போட்டியில் பரிசு பெற்று பெரியாழ்வாரை வந்து மதுரை வளம் வரும்போது யானை மேலே உட்கார்ந்துன்னு இருக்கும்போது கருடாழ்வாரில் பெருமாளும் தாயாரும் வந்து மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ணுறா பெரியாழ்வாருக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு தின்டோல் மணிவண்ணான்னு அவர் அப்படியே கத்துறாரு. நீ அப்படியே வந்துடாத, உன்னை பார்த்து கண்ணு பட்டுரும் அப்படின்னு. அவருக்குன்னு ஒன்று வேண்டிக்கல, சேவிக்கல, வாழ்த்துட்டார். பொங்கும் பரிவுன்னு சொல்லுவார். அந்த பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த பொண்ணு தானே ஆண்டாள். அவள் எப்படி இருப்பாள்? 3 அவதாரங்கள் இங்கே. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, திருவிக்கிர பெருமாள் வாமன அவதாரம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இது வந்து ராமாவதாரம். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கிருஷ்ணாவதாரம். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, கிருஷ்ணாவதாரம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, கிருஷ்ணாவதாரம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, இது வந்து கிருஷ்ணனும் சொல்லலாம்,
பெருமாளுக்கும் சொல்லலாம். கையில் வேல் இருக்கா சொல்கிறாளே, அது பார்ப்போம். பெருமாளை பார்த்து அந்த அழகில் மயங்கிறது ஆழ்வார்களுக்கு முன்னால், பெரிய ஆழ்வாருக்கு முன்னால் எப்படி நடந்தது அப்படின்னா, அயோத்தியில் ராமன் இருக்கான். அயோத்தி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் கார்த்தால எழுந்து உடனே அந்த அயோத்தியில் பெரிய கோவிலிருந்து சின்ன கோவில் வரைக்கும் எல்லா கோவில்களையும் தினம் தினம் அர்ச்சனை நடக்குமா. ஊர் மக்கள் பண்ணுவா. யார் பேரில் அப்படின்னா ராமன் பேரில். ராமன் பேரில் அர்ச்சனை. என்னன்னா ராமனுக்கு ஒன்றும் இடப்படாது. அந்த தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, போய் சேவிக்கிறாளே, அந்த தேவர்களை படைச்சவனே அவன் தான். என்ன அந்த தேவர்கள்ட்ட போய் வேண்டிக்கா ராமன் என்னாலும் எப்படி கேட்டால் சிரிப்பாக வரும் நமக்கு. ஆனால் அந்த பக்தி அப்படி அவன் மேலே ஒரு அன்பு, பாசம், ஒரு கருணை, அவன் மேலே ஒரு அந்த அழகில் மயங்கி அது பண்ணும்போது அந்த பக்தி அந்த தன்னுடைய குழந்தையாக பார்க்குறான். ராமன் தன்னோட ஆற்றுல இருக்கிற பையனாக பார்க்குறாவா. ஒரு தடவை என்னது, வனவாசத்தில் ராமன் இருக்கான். அங்கே இருக்கிற ரிஷிகள் முனிகள் எல்லாம் யாகத்துக்கு இந்த அசுரர்களுடைய தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனு எழுதின்னு வரா. ஓலைச்சுவடியில் எல்லாம் எழுதி அசுரர்கள் பேரெல்லாம் போட்டு எல்லாரும் சைன் பண்ணியிருக்கா. எல்லாத்துலேயும் ஓலைச்சுவடி எடுத்துட்டு ராமனை பார்க்கறதுக்கு வரா. ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆசிரமத்தில் இருக்கா. ராமனை பார்க்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம். இப்போ எப்படி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு 5 லட்சம் பேர் திருப்பாவை நோன்புக்கு வரால, அது மாதிரி வரா ஒரு 5 லட்சம் பேர். ரிஷிகள், முனிகள், துறவிகள் எல்லாம் ஒருத்தராக பார்த்து பார்த்து சேவிக்கிறான். ஒருத்தராக பார்த்து நல்லா விசாரிக்கிறான். யாரு? ராமன். அழகா எல்லார்கிட்டையும் நல்லா விசாரிச்சு எல்லாருக்கும் ஒரு இருக்கையை கொடுத்து வெளி வாசல்ல எல்லாம் உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அப்போது இந்த ரிஷிகள்லாம் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லணும். வந்த நோக்கம் என்ன? அசுரர்கள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, எங்களுக்கு தியானம் பண்ண முடியல, யாகம் பண்ண முடியல, இந்த அசுரர்கள்லாம் நீ வதம் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷனோட உட்காந்து ராமனுடைய குணம் இருக்கு இல்லையா, அழகாக புன்முருவில் அவள் வரவேற்று அவள்கிட்ட பேசி அவளுக்கு இருக்கையை கொடுத்து நலம் விசாரித்து அவகிட்ட பேசுகிற அந்த குணம், அந்த அழகு, அதை பார்த்துட்டு மெய் மறந்து அப்படியே உட்காந்துருக்கான். ராமன் அங்கே முன்னால் உட்காந்து வாழ்கிட்டெல்லாம் பேசின்னு இருக்கான். எல்லார்ட்டையும் பேசின்னு இருக்கான். பேசின்னு இருக்கும்போது அவனுடைய அழகை பார்க்குறான். அரண்மனையில் இருக்கும்போது, அயோத்தியாவில் அரண்மனையில் இருக்கும்போது எப்படி இருந்தான்? ஆபரணங்கள், அந்த தோளை சுற்றி ஆபரணங்கள், மார்பை சுற்றி ஆபரணங்கள், கழுத்தில், காதில், தலையில் தங்க ஆபரணங்கள். இங்கே காட்டில் எப்படி இருக்கான்? மர உரி, தோளில் ஒரு கிராஸாக ஒரு மரத்தினால ஆன ஒரு வாருக்கு பின்னால் வில் வைக்கிற அந்த குடுகை, அது மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த முனிவர்களுக்கெல்லாம் அதை விட இது ரொம்ப அழகாக தெரியுது. அவனுடைய திருமேனியிலிருந்தும் அந்த கண்கள்ல இருந்தும் வர்ற ஒளி இல்லையா, அந்த பிரகாசம் வந்தவா மேலெல்லாம் போட்டிருக்குது. வந்தவாளுக்கு அதை பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்கா. அவன் கேட்கறான், நீ வந்த நோக்கம் என்ன அப்படின்னு. அப்போது சொல்கிறான், நாங்கள்லாம் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம், உன்னை அப்படியே ஆற தழுவிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இவா வந்த நோக்கமே இல்லை. அது இவா வந்த நோக்கம் என்ன? அசுரவதம். அதுக்காக அவள் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான், இந்த அவதாரம் சீத்தையை தவிர குறிப்பாக பரதன், ஹனுமன், அந்த மாதிரி குறிப்பாக விதிவிலக்கு இவாளுக்கு தான் ஆலிங்கனம். இந்த அவதாரம் அப்படி ஒரு அவதாரம். கண்டிப்பாக அடுத்த அவதாரம் நீங்கள்லாம் கோபியர்களாக பிறப்பேன். நீங்கள் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மேலே நான் விழுவேன். அந்த 5 லட்சம் பேர் தான் இப்போ திருப்பாவை நோன்புக்கு வளர்றது. அந்த ரிஷிகள், முனிகள், துறவிகள், வனத்தில் இருந்தவா தான் இன்னைக்கு திருப்பாவை நோன்புக்கு கோபியர்களாக வந்துட்டுருக்கா. ஆண்டாளும் ஆண்டாளுடைய சிஷ்ய தோழிகளும் அவள் தான். அடுத்த அவதாரத்தில், கிருஷ்ண அவதாரத்தில் வருவேன். நீங்கள் வேண்டாம் போருண்டா விடுறாங்கிற அளவுக்கு நான் உங்கள் மேலே விழுவேன்.
அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். எப்படியோட ராமா உன்னை பார்த்தோம், பேசணும், அழகாக இருந்தது, போதுண்டா அதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வந்த வேலையை மறந்தே போயிட்டாவா. நேராக ஆசிரமத்துக்கு போனான். அந்த ஆசிரமத்தில் ஒரு 2 பேர் உட்காந்துருந்தான். அவெல்லாம் கேட்டா, பெட்டிஷனை கொடுத்தேலா, ராமன் வாங்கியிருந்தானா, ராமன் என்ன சொன்னான். இவா வந்தவா சொல்கிறா, ராமனை பார்த்தோம், எங்கள் கூட பேசினான், நல்லா குணமாக இருந்தான், அழகாக சிரிக்கிறான், கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு தெரியுமா, அந்த மார்பு எப்பேற்பட்ட மார்பு தெரியுமா, அந்த தோள்கள் எப்படிப்பட்ட தோள்கள் தெரியுமா, அப்படி அழகு சுற்றுது. அவனை போய் இந்த காட்டானுங்களோட சண்டை போட சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. எங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு காயம் பட்டால் கூட நமக்கு தாங்காது. அப்பேற்பட்ட ஒரு நளினம், வடிவு, அழகு, இதை போய் நம்ம போய் யுத்தம் பண்ண சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அவனா பார்த்து செய்யட்டும், இல்லையா இந்த அசுரர்கள் நம்மளை வதம் பண்ணுறாலாம் பண்ணிட்டு போட்டோம். போர் நம்ம இந்த பிறவி பயனை அடைஞ்சாச்சு, பார்த்தோம், பேசிட்டோம் அப்படின்னாலாம். அந்த மாதிரி அந்த வடிவழகில் அவள் வந்த நோக்கத்தையே மறந்துட்டு அவன் நன்னா இருக்கணும், அவன் மேலே ஒன்றும் படக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தான் அவன் மனசில். அப்புறம் அவன் வந்த நோக்கத்தெல்லாம் பார்த்து அந்த அசுரவதெல்லாம் பண்ணிட்டான், ராமன் பண்ணிட்டான். இது ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி 12ஆவது நூற்றாண்டில் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் வரதகுருன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கதை நீ கேள்விப்பட்டிருக்கலாம். காஞ்சிபுரத்தில் வரதகுரு அவர் தினந்தோறும் வரதராஜனுக்கு முன்னால் உட்காந்து வேத பாராயணம் பண்ணுவார். அத்திகிரி வரதகுருன்னா எல்லாரும் தெரியும். 12ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர். தினந்தோறும் வேத பாராயணம் பண்ணுவார். ஒரு நாள் அர்ச்சகர் என்ன பண்ணார், வரதனுக்கு கண்டருளை பண்ணுறதுக்கு ஒரு லோட்டாவில் பால் எடுத்துன்னு போகிறார். அந்த பால் நல்லா சுட சுட புகை வருது அந்த பாலில் இருந்து. வரதகுரு கூப்பிட்றாரு, அர்ச்சகரை கூப்பிட்டு, இவ்வளோ சூடாக இருக்குது, அவனுக்கு வரதனுக்கு கொடுத்தா இது எப்படி இவ்வளோ சூடாக கொடுத்தா எப்படி குடிக்க போகிறான், கொஞ்சம் ஆற்றி கொடுக்கலாமே. அப்போ அர்ச்சகர் சொல்கிறார், நீங்கள் வேதம் படிக்கிறேன், அந்த வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்கு, பெருமாளுடைய நாக்கிலிருந்து தான் அக்னி தேவனே பிறந்தான் அப்படிங்கிறார். நமக்கு சுடுது அப்படின்னா ஒத்துக்கலாம், பெருமாளுக்கு சுடுமா அப்படின்னு கேட்குறாரு அர்ச்சகர். அதுக்கு அவர் சொல்கிறார், அது பெருமாளுடைய பெருமையை பற்றி பேசும்போது நம்ம சொல்லலாம், ஆனால் பெருமாளுடைய அழகை பார்க்கும்போது நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு லோட்டா கொடுங்க அப்படிங்கிறார். இன்னொரு லோட்டா வாங்கி நன்னா ஆத்துறார். நன்னா ஆற்றி டம்ளர் முண்டெல்லாம் தொட்டு பார்த்து, சூடு இல்லை, குடிக்கிற பதத்துக்கு வந்துருத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து வைங்க அப்படிங்கிறார் கண்டல்ல பண்ணுறதுக்கு. அர்ச்சகர் உள்ளே போயிட்டு டம்ளரை வைக்கிறார். அங்கே வரதராஜன் திருவடியில் அந்த டம்ளரை வைக்கிறார். உள்ளே இருந்து ஒரு அசரீதி, அம்மா சத்தம். அந்த சன்னதியிலேருந்து இது நிஜமாக நடந்த ஒரு வரலாறு. அம்மா அன்னையிலிருந்து அத்திகிரி வரதகுரு, அந்த வரதகுருங்கிற பேர் மறைஞ்சு நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நடாதூர்ங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர், வரதகுருடைய சொந்த ஊர். நடாதூர் அம்மாள் அவர் ஆண்டான். ஆனால் அம்மானு பெருமாள் கூப்பிட்டனால அம்மாள் அப்படின்னு வச்சுட்டா. நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த அர்ச்சகர்கிட்ட சொன்னாலாம் வரதராஜன், எல்லாரும் என்னை ஒரு சிலையாவோ இல்லை ஒரு பகவானாவோ பார்த்தேன், வரதகுரு என்னை குழந்தையாக பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்கிறான ஒரு வார்த்தை, எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது, இந்த பாசம் என்னை நெகிழ வச்சுட்டு, அவன் பரம்பொருளுக்கு அம்மா அப்பா யார், இது நம்ம அவதாரத்தில் வேணால் சொல்லலாம், தசரதன்னு சொல்லலாம், வசுதேவர் தேவகி எப்படின்னு நம்ம சொல்லலாம், அதெல்லாம் அவதாரங்கள். மகாவிஷ்ணு அப்படின்னு பார்க்கும்போது பரம்பொருளுக்கு அவன் அனாதி, அவன் எங்கேருந்து வரல, அவனுக்கு காரணம் கிடையாது. அவன் சொன்னானா எனக்கு அம்மா அப்பாவே இல்லை, இப்படி ஒரு பரிவை பார்த்து நிகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா வரதராஜன். அர்ச்சகர் கண் கலங்கி வரத காலில் நமஸ்காரம் பண்ணாங்க. நான் படித்தது வேதம், நீங்கள் படித்தது வேதத்தோட சாரம் அப்படின்னா.
அதான் ஆண்டாள் வந்து எழுப்பும்போது நந்தகோபன் யசோதை எழுப்பிட்டு கிருஷ்ணனை எழுப்பிட்டா, அப்புறம் புரிஞ்சுதான் அவளுக்கு. அப்புறம் ஆதிசேஷன் எழுப்புறான். ஆதிசேஷன் யாரு? பலராமன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். அப்போ ஆச்சாரியன் எட்டெழுத்து மந்திரம், எட்டெழுத்து மந்திரத்தோட பொருள் பக்கத்தில் அந்த மந்திரத்தோடைய சாரம், அதான் பலராமன். சாரத்தை எழுப்பிட்டு அப்புறமா பொருளுக்கு வரணும் அப்படிங்கிறா ஆண்டாள். அதாவது அந்த வேதம் அப்படின்னா அந்த வேதத்தோட சாரம், பக்தி அப்படின்னா அந்த பக்தியோட சாரம், அதை புரிஞ்சிடணும். அப்புறமா பொருள் படிப்போம், வார்த்தையை படிப்போம், புரிஞ்சுக்கலாம். சாரம், அந்த வடிவழகு, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு பெருமாளை பார்க்கும்போது அந்த ஒரு பொங்கும் பரிவு பெரியாழ்வாருக்கு வந்தது இல்லையா, அந்த மாதிரி வரதவருக்கு வந்தது. ரெண்டாவது ஒரு அம்மாள் அப்படின்னு சொன்னார், அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். அதே தான் நடந்தது ராமானுஜருக்கும். ராமானுஜர் வந்து ஆண்டாள் வந்து 27வது பாசனத்தில் அக்காரடிச்சல் சொல்கிறான் அந்த திருப்பாவையில். ஆண்டாள் சொல்லிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ராமானுஜர் அவதாரம். ராமானுஜருக்கு தோணித்தான் 27வது பாசுரத்தில் அக்காரடிச்சல் சொன்னால் பண்ணி போடுறேன்னு சொன்னால் பண்ணாலான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி 100 தடவை அக்கார வடிசல் அவரே அவரோட சொந்த செலவில் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டார். விநியோகம் பண்ணிட்டு அடுத்த தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் உள்ள என்ட்ராகும்போது அண்ணா அப்படின்னு சத்தம் ஆண்டாள் சன்னதியிலிருந்து. ராமானுஜரை கூப்பிடுற அண்ணா அப்படின்னு. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் பிறந்தவர் ராமானுஜர், ஆண்டாளுக்கு அப்புறம் பிறந்தவர். ஆனால் ஆண்டாளை வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதே மாதிரி பெருமாள் இங்கே வந்து வரதகர் வந்து அம்மா அப்படிங்கிறார். அது வந்து பெருமாளை வந்து அப்படி பார்க்குறா வாழலாம். பெருமாள் நம்ம வந்து பெருமாளை வந்து ஒரு நமக்கு ஏதாவது பண்ண மாட்டாரா, பெருமாள்கிட்ட வந்து நம்ம ஏதாவது கேட்டுக்கணும் அப்படி தான் பார்க்குறோம். அவள் வந்து அப்படி கிடையாது. பெருமாளை வந்து பாதுகாப்பாக பார்த்துண்டவன் வாழலாம். பார்த்து 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 அவன் வந்து பெருமாளை சேவிச்சவன், ரசித்து சேவிச்சவன், அப்படி வாழலாம். அதைத்தான் அங்கே வந்து சொல்கிறான், அந்த அடி போற்றி. அவ்வளவு 2 அடி தான் வச்சான், 2 அடி தான் வச்சார் திருவேற்கர் பெருமாள். ஜெய்ஜாண்டிக்கு வந்துட்டார். 3வது அடி அவனுடைய தலையில் வச்சார். ஸோ அந்த அடி, அந்த திருவடினால ஒரு தீங்கும் நடக்கலாம், எல்லாருக்கும் நன்மை நடந்தது இல்லையா. வாமனனா பிறந்தார், அதிதிக்கும் காஷ்யப முனிவருக்கும் அவளுக்கும் நல்லது நடந்தது, இந்திரனுக்கும் நல்லது நடந்தது, தேவர்களுக்கு நல்லது நடந்தது, மகாபலிக்கு நல்லது நடந்தது. அது மாதிரி இந்த லோகத்தை எல்லார் தலையிலையும் ஆசீர்வாதம் பண்ணார். அப்பெல்லாம் நம்மளும் இருந்தோம், ஒரு புழு பூச்சி ஒரு செடியாக இருந்திருப்போம், ஏதோ இருந்திருப்போம். அதுதான் நம்ம இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு நம்ம மனுஷ ரூபத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, அது ஏன் அன்னைக்கு அவன் திருவடி பட்டனால. அதனால அந்த அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்லிட்டாளா. அடுத்த வரியில் என்ன சொல்றா, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது 2 வார்த்தைக்கு நம்ம வந்து இங்கே அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தென்னிலங்கை அப்படின்னா, இலங்கை வந்து சவுத்தில் தான் இருக்குது, தென்னுன்னா தெற்கு இல்லையா. இலங்கை வந்து சவுத்தில் தான் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து தென் அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து அழகுன்னு அர்த்தம். அந்த அழகான இலங்கையை வந்து அப்படியே கந்தரகோலம் பண்ணா ராவணனும் அசுரர்களும். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. திரள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. திரள் அப்படின்னா அந்த அழகு, அந்த மிடுக்கு. சிங்கத்தோட குகையிலேயே போய் ஜெயிக்கிற அந்த அழகு. ராவணன் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண வச்சாங்க. நவகிரகங்களும் அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான், தெரியல. எல்லா கிரகம், சனி பகவான்லேருந்து எல்லாரும் அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா. தேவர்கள் எல்லாரும் அவனுக்கு அடிமை. அப்பேற்பட்ட சிங்கமா இருந்தான் அவன். அங்க போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி அம்பு எய்தி அவன் வந்து நிராயுத பாணி ஆயிட்டு, இன்று போய் போருக்கு நாளை வா. அந்த அழகு இருக்குதா, அந்த மிடுக்கு, அதான் திரள் அப்படிங்கிறது. இது என்ன ஆகுது, இந்த நிராயுத பாணி ஆயிரம் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் என்ன ஆகுது தெரியுமா, ராம ராவண யுத்தம் 2 பேரும் நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர்.
இந்த சர வருஷம் எப்படின்னா ராமங்கிட்ட இருந்து அப்படி வருது. அவனுடைய அந்த வில்லு எய்கிற அழகு அப்படி எய்துறான் அவன் மேல, ராவணன் மேல. அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான் ராவணன். அப்போ அந்த தேரோட்டி என்ன பண்றான், ராவணனுடைய தேரோட்டி ராவணனை அப்படியே அலாக்க தூக்கி தேர்ல வச்சுட்டு யுத்த களத்துலேருந்து வெளியே போயிடறான். ராவணன் மயங்கி இருக்கான் தேர்ல. யுத்த களத்துலேருந்து வெளியே போய் இலங்கை மாநகரம் இருக்கு இல்லையா, சிட்டிக்குள்ள போயிடறான். யுத்த களத்துலேருந்து வெளியே வந்துடுறான். மயக்கம் தெளியுது அவனுக்கு, ராவணனுக்கு. முழிச்சு பார்க்குறான், சிட்டிக்குள்ள போயின்னு இருக்கு தேர். கத்துறான், நிறுத்துறான், எங்கடா போயின்னு இருக்க? அப்போ சொல்கிறான், இல்லை நீங்கள் வந்து அந்த சண்டையில் வந்து மயங்கி விழுந்துட்டேன், உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு இதை தவிர எனக்கு என்ன வேற ஒன்றும் பண்ண முடியாது. ராமனை வந்து என்னால் நிறுத்த முடியாது. அந்த சரத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி உங்களை தூக்கி இந்த யுத்த காலத்துல வந்து வெளியே வந்தால் தான், இல்லைன்னா இன்னைக்கு மாண்டிருப்பேன் அப்படின்னு தேரோட்டி சொல்கிறான். அவன் கழுத்துல இருந்து ஒரு ரத்தன மாலை எடுத்து கொடுக்குறான் அவன்கிட்ட. என்னை உயிரை காப்பாற்றிட்டார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தன மாலையை கொடுத்துட்டு திருப்பி யுத்த காலத்துக்கு போ அப்படிங்கிறான். அப்போது தேரோட்டி சொல்கிறான், இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் வருது. அப்போ தேரோட்டி சொல்கிறான், இன்னைக்கு வாங்கின அடி போதும், மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இன்னைக்கு வாங்கின அடி போதும் மண்ணா, நாளை வருவோம் அப்படிங்கிறான் அவன். பாரு, நான் சொல்கிறத கேளு, அப்படியே வண்டியை யூட்டர்ன் போடு, யுத்த காலத்துக்கு போ. இப்படி நான் போனேன்னா அசிங்கம். நான் இப்படி யுத்த காலத்துலேருந்து நான் பாதியில் இப்படி இருந்து வரும்போது வரக்கூடாது. அவன் தேரோட்டி முடியவே முடியாதுங்க. இந்த கண்டிஷனில் உங்களால் திருப்பி சண்டை போட முடியாது, அதுவும் ராமனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கெலாம் இப்போ உங்களுக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு சொன்னபோது ராவணன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் யுத்தத்துக்காக போகலை, அந்த வீர ராகவனை நான் பார்க்கணும் அப்படின்னா. வீர ராகவன் பேர் வச்சது ராமனுக்கு. அந்த அழகை பார்க்கணும்டா நான். அது எப்படி வருது, சரம் அவனுடைய அம்புல இருந்து எப்படி அது வருது, எப்படி அந்த தோள்களுக்கு எப்படி ஒரு வலிமை, எப்படி ஒரு அழகா நின்று அப்படி அம்ப விடுறானே, அந்த அழகை நான் பார்க்கணும். இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் வரும், ராகவம் வீரம் அப்படின்னு. வீர ராகவன் அப்படின்னு பேர் கொடுத்தது யாரு? ராவணன் கொடுக்குறான் ராமனுக்கு, வீர ராகவன் அப்படின்னு. அந்த அழகை பார்க்கணும்னா அப்படின்னு. அதைத்தான் இங்கே சொல்கிறான் ஆண்டாள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அந்த திரள், அந்த மிடுக்கு, அந்த அழகு, அந்த சிங்கத்தை அந்த குகையிலேயே போய் அவனையே பாராட்ட வச்ச பத்தியா, அந்த திரள், அதுக்கு பேர் வந்து திரள். அந்த திரளுக்கு போற்றி. ஆமாம், அந்த திரளுக்கு போற்றி. அப்பேற்பட்ட அழகு. மூணாவது வரி என்னது? பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடம் அப்படின்னா சக்கரம். சகடாசுரன் வந்து கம்சன் அனுப்பிச்ச ஒரு அசுரன். சக்கரத்துல மாட்டு வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ள ஒரு அசுரன் வச்சு அனுப்பிச்சான். கிருஷ்ணனுக்கு 6 மாதம் குழந்தை. ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்தில் 6 மாதம் ஆன உடனே ஒரு விழா மாதிரி பண்ணுவான். தொட்டிலாம் போட்டு ஊரில் இருக்கவெல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாடி ஒரு விழா மாதிரி நடக்கும். கிருஷ்ணனுக்கு 6 மாதம் முடியுது, தொட்டில் போட்டிருக்கா. பக்கத்தாத்து குழந்தைகள், எய்தாத்து குழந்தைகள் எல்லாம் வந்து ஆடிட்டு இருக்கு. யசோதை உள்ள வந்து கரடசல் பண்ணிட்டு இருக்கா. நந்தகோபுருக்கு அப்போ அர்ஜென்ட்டாக வெளியே ஒரு வேலை இருந்தது. அவரெல்லாம் ஊர்க்காரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு இல்லையா, ஏதாவது வாங்க வேண்டியது இருந்திருக்கும். நந்தகோபுரம் வந்து அவசரமாக வெளியே கிளம்புறாரு. நம்ம வந்து குழந்தைய வந்து வெறும் போட்டு போகும்போது பக்கத்தில் ஏதாவது வச்சுட்டு போவோமே, அந்த பழக்கம் இருக்கு இல்லையா. பக்கத்தில் தனியாக குழந்தைய விடுறதில்ல. ஏன்னா யசோதை வந்து உள்ள அக்கரடசல் பண்ணிக்கிட்டா. பக்கத்தில் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கு. இருந்தாலும் தனியாக விட வேண்டாம்னு சொல்லி நந்தகோபுரம் என்ன பண்ணுறாருன்னா, மாட்டு வண்டி உள்ள அங்கே வாசலில் ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியை தள்ளி கிருஷ்ணன் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவர் வெளியே போயிடுறாரு. அந்த சக்கரத்தில் தான் இருக்கான் கம்சனை அனுப்பிச்ச அசுரன். அந்த அசுரன் மனசில் நினைக்கிறான், அப்படியே நம்ம உருண்டு 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 போய் இந்த கிருஷ்ணனை நசிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கான். இவன் தொட்டில் இருக்கிறது யாரு? மாயத்துக்கெல்லாம் மாயம் பண்ணுறவன்,
தொட்டில் இருக்கவன். இவன் மனசில் நினச்சா அவனுக்கு தெரியாதா? அவன் நகண்டு நகண்டு வரணும்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே அதை பண்ணியிருந்தாரு. ஆமாம், அவன் வரும்போது கால் எடுத்து ஒரே மிதி. பொன்ற சகடம் உதைத்தாய், ஒரே உதை. அந்த இது வந்து சுக்குநூறாக போயிடுத்து அந்த வண்டி. சத்தம் கேட்டு யசோதா உள்ளே வந்தா, வாளுக்கு வந்தா. வந்து இந்த குழந்தைகள்ட்ட கேட்குறா, எப்படி இந்த சக்கரம் இந்த வண்டி எப்படி இப்படி சுக்குநூறாக போயிடுது? சுக்குநூறு எல்லாத்தையும் உடச்சி போட்டால் எப்படி இருக்கும்? அடுப்புக்குள்ள போடுறதுக்கு வெட்டுவாலே அந்த மாதிரி இருக்கு. எப்படி இது ஆச்சுன்னு இப்படி உருண்டு வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டது. கிருஷ்ண பக்கத்தில் வந்தவுடனே கிருஷ்ணன் கால் எடுத்து ஒரு உதச்சான், எல்லாம் அப்படி உடஞ்சிடுத்து. அப்படிங்கும்போது யசோதை நம்பலை. 8 நூண்டு குழந்தை, அவன் வந்து கால் பட்டு இந்த சக்கரம். இவர் வந்து எங்கேயோ கடையில் இந்த மாட்டு வண்டியை வாங்கியிருக்காரு, எவனோத்த நன்னா ஏமாத்திருக்கான். பழங்காலத்து வண்டியை இவர் தலையில் கட்டியிருக்கான், அது வந்து உடஞ்சி போயிடுத்து அப்படின்னு நினச்சாலாம். இந்த குழந்தையோட கால் பட்டு ஆகுமா அப்படின்னு. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்று. இதில் என்ன புகழ் இருக்கு? அதில் என்ன புகழ் அப்படின்னா, அசுரன் வீட்டுக்குள்ள வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, வந்த சுவடும் தெரியாது, போன சுவடும் தெரியாது. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா குழந்தை 6 மாசம் குழந்தை படுத்துனுக்கான். அவனை கொல்றதுக்கு ஒரு அசுரன் வந்துட்டான்னா எப்படி இருக்கும் அவன் அம்மா அப்பாக்கு? எப்படி இருக்கும் அவன் அம்மா அப்பாக்கு? அந்த அசுரன் வந்த சுவடும் தெரியாது, போன சுவடும் தெரியாது, நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதை தான் சொல்றா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்று. அடுத்த வரியில் என்ன சொல்றா? கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்று. இதுவும் கிருஷ்ணாவதாரம் தான். விளாம்பழம் இருக்குல்ல, விளாம்பழத்தில் ஒரு அசுரன் தான் கம்சன் அனுப்பிச்சது. விளாம்பழத்துலேருந்து அந்த விளாம்பழத்தையே அடித்து அது அப்படியே கையிலிருந்து எடுத்து அப்படியே எரிவான். அந்த அசுரனை எரியறதுக்கு கழல் போற்று அப்படிம்பா. கழல் என்னது? கால். கால் எரிஞ்சது கையில். இவ பல்லாண்டு பாடுறது காலுக்கு. ஏன் நம்ம ஏன்னு கேட்கணும். திருப்பாவை வந்து நம்ம ஏன்னு கேட்க கேட்க திருப்பாவை வளர்ந்துட்டே போகும். திருப்பாவையோட அழகு அதுதான். அம் கண் மா ஞாலம் 4 வார்த்தை. அம்முனா அழகு, கண் அப்படின்னா இடம்னு அர்த்தம். இது வந்து தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு விருந்து. அது 7ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு. இந்த 7ஆம் வேற்றுமை தொகையில் கடைசியில் வந்து கண் அப்படின்னு வரும். அம் கண் மா ஞாலம். மானா பெருசு, ஞாலம்னா உலகம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய இடங்களை, அழகான இடங்களை தன்னுடைய சொந்தமாக ஆக்கின்னு இருக்கிற மன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். அம் கண் மா ஞாலம் அப்படின்னு. அதில் ஒன்றொன்று நம்ம வந்து ஏன்னு கேட்கும்போது திருப்பாவை வளரும். ஆனால் இங்கே வந்து எரிஞ்சது கையில், பல்லாண்டு பாடுறது காலுக்கு. ஏன்னா கால் வந்து தரையில் வந்து ஊனி நின்னா தான் பலமாக எரிய முடியும் இல்லையா? பலமாக எரியணும் அப்படின்னா, எதையாவது ஒன்றும் நல்ல தூரமாக எரியணும், இல்லை நல்லா வலிமையாக எரியணும் அப்படின்னா கால் வந்து தரையில் நல்லா ஊனிக்கணும். அது ஊனலை அப்படின்னா அந்த அளவுக்கு பலமாக எரிய முடியாது. அதை தான் சொல்லுவாங்க கழல் போற்றி. அந்த இடத்துல ஊனி நின்னது பாரு அந்த கால், அந்த காலுக்கு பல்லாண்டு பாடுறாங்க. அடுத்தது என்னது? குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இது வந்து கோவர்தனகிரி மலையை கையால் தாங்கினான். இதை வந்து குணத்தை போட்டுறான். இங்கே வந்து என்ன குணம்? ஆயர்பாடியில் கிருஷ்ணன் சொல்கிறான், எல்லாரும் வந்து இந்திரனை சேவிச்சுருந்தான். அவன் சொன்னான், மலையை சேவிங்கோ மழை வரும். எப்பேற்பட்ட தத்துவம் இருக்கு தெரியுமா? பாதுகா ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதுவும் இதே தத்துவம் தான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளக்கூடாது, அது அநாகரிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளக்கூடாது. இன்றைக்கி தான் லோகம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேலே படையெடுக்கக்கூடாது, குண்டு போடக்கூடாது, போர் செய்யக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து எத்தனையோ வருஷ காலத்துக்கு முன்னால் ராமன் எழுதிட்டான். ராமன் சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதுகா ராஜ்யம் இருக்கு இல்லையா, கொள்கை தான் வந்து ஆட்சி பண்ணணும்.
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆட்சி பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. பெருமாள் படைப்பில் எல்லாரும் சமம் இல்லையா? கொள்கை ஆட்சி பண்ணணும். அதான் அந்த காலத்துலலாம் வந்து செங்கோல் வச்சுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாராளுமன்றத்தில் கூட செங்கோல் எடுத்துன்னு போனோம் இல்லையா? செங்கோல் அப்படின்னா தர்மத்துக்கு தவறாமல் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு அந்த செங்கோல் மேலே உறுதி எடுத்துட்டு அந்த கோலை வந்து வைப்பான். அது மாதிரி பாதுகா ராஜ்யம், பாதுகா தேவி, அந்த பாதுகா தேவியை சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி பண்ணான் 14 வருஷம் பரதன். அது மாதிரி தான் இங்கே கிருஷ்ணன் சொல்கிறான், மலையை சேவிங்கோ மழை கிடைக்கும். இந்திரன் அப்படிங்கிற ஒரு தேவர் தான், தேவர்கள் தான். இருந்தாலும் இயற்கையை பேணி காத்தோம் அப்படின்னா இயற்கையோட வளம் கிடைக்கும் நமக்கு, அந்த பொருள். இதை சொன்ன உடனே இந்திரனுக்கு கோவம் கிருஷ்ண மேல. எல்லாரும் என்னையை சேவிச்சிருந்தா இவன் மலையை போய் சேவிச்சு சொல்லிட்டான் அப்படின்னு கல் மழையை கொடுத்தான். கல்லுகள்லாம் கொட்டுரு, எல்லாரும் பயந்துட்டான். இப்போ என்ன பண்ணான்? அவன் நினைச்சா சக்கரத்தை ஒரே சுற்றி இந்திரனை காலி பண்ணிடலாம். அவன் என்ன பண்ணான்? கோவர்தனகிரி அப்படியே கையால் தூக்கினான். எல்லாரும் வந்து கீழே நின்றுங்க, கொடை மாதிரி வச்சுக்கிறேன், எல்லாரும் கீழே வந்து நின்றுருந்தோம். 7 நாள் கையிலேயே தாங்கினான், விரலில் தாங்கினான். 7 நாள் அப்படியே நின்னா. இவாள்லாம் அப்படியே இருந்தா. மலையில் இருக்கிற ஒரு புழு பூச்சிக்கும் ஒரு சேதாரம் கிடையாது. எல்லாரும் கீழே நின்னா. 7ஆவது நாள் இந்திரன் கீழே இறங்கி வந்தான். மன்னிச்சுக்கடா கிருஷ்ணா அப்படின்னா. அப்போ மன்னிச்சு விட்டான், அவன் ஒன்றுமே பண்ணலாம். அந்த குணம் மன்னிப்பு கேட்டவனை மன்னிச்சு வரலாம். ஆயர்பாடி இருக்கவாளுக்கு சொல்லியும் கொடுத்தான், நம்ம வந்து எதை சேவிக்கணும், எதுக்கிட்ட வந்து நமக்கு வளம் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையை பேணி காக்கணும், மண்ணை பேணி காக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவம், அந்த குணத்துக்கு சொல்கிறான். அந்த குணம் போற்றி வென்று பகை கெடுத்தும் நின் கையில் வேல் போற்றி. கிருஷ்ணன் கையில் என்ன இருக்கு? அவன்கிட்ட வேல் இருக்கு. அந்த வேல் எப்படி வந்ததுன்னா திருப்பதி பெருமாள்கிட்ட தான் வந்தது. ஆமாம், திருப்பதி பெருமாள் முருகனுக்கு கொடுக்குறாரு அந்த வேலை. இது ஸ்கந்த புராணத்தில் இருக்கு. அந்த வேலை வந்து முருகன் வந்து ஞான சம்பந்தருக்கு கொடுக்குறான். திருஞான சம்பந்தருக்கு கொடுக்குறார் முருகன். திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுக்குறார். திருமங்கை ஆழ்வார் நீ பார்த்தேன்னா இன்னும் மிடுக்கா அப்படி ராஜ உடையில் கையில் வேல் வச்சுட்டு நிற்பார். திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட இருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து அந்த வேல். பெருமாள் கையில் என்ன ஆயுதம் இருந்தாலும் அது சக்கரத்தாழ்வார் அம்சம். வாமன அவதாரத்தில் சக்கரத்தாழ்வார் எங்கே இருக்கார்? தர்பையில். கிண்டி கமண்டலத்தில் ஜலம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வண்டை தர்பையால் கிளர்னார். சக்கர கையன் அப்படின்னார். சக்கர கையன் அப்படின்னா அந்த சக்கரத்தாழ்வார் தர்பை ரூபத்தில் வந்தார். ராமாவதாரத்தில் எங்கே இருந்தார்? வில்லு, அம்பு வில்லு தான் வந்து சக்கரத்தாழ்வார். கிருஷ்ணாவதாரத்தில் சக்கரமாகவே இருந்தார். பெருமாள் கையில் இருந்த வேலும் சக்கரம். பெருமாள்கிட்ட என்ன ஆயுதம் இருந்தாலும் அது சக்கரத்தாழ்வார் அம்சம். நேச்சுரோபதி, ஹோமியோபதி, அலோபதி எல்லாம் பார்த்தாலும் பெருமாளோட காலோபதி இருக்கு பார்த்தியா, திருவடி வெங்கடாச்சலபதி, அந்த பதி தான் நம்ம வந்து நிரந்தரம். அந்த திருவடியை வந்து நம்ம சேவிக்கணும். சேவிச்சா எல்லா விதமான பிணிகளுக்கும் நிரந்தர தீர்வு பெருமாள் திருவடி. அதை வந்து போற்றணும், பல்லாண்டு பாடணும். அவெல்லாம் பாடியிருக்கா பெரியவெல்லாம். அவன் வந்து குழந்தையாவே பாவிச்சு பல்லாண்டு பாடியிருக்கா, வாழ்த்தியிருக்கா பெருமாளை. அப்படி ஒரு பாசனம், இந்த அருமையான பாசனம் இது. இன்னும் கதை நடுவில் கேட்கலாம், டைம் ஆகிடுது. ஆமாம், நிறைய இருக்குது. சமயம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருந்தது, தேங்க்யூ. ஓகே.